வேர்ல்டு கிளாஸ் 3D கார்ட்டூன் மூவிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிக்சர், டிஸ்னி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ மூவி நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Subscribe Prabhu Sundaram Studio. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டுடியோ செட்டப்பும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நோ ஹியூமன் பவர், ஒன்லி ஏஐ சிஸ்டம். அதாவது ஏஐ ஒர்க் ஃப்ளோஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு மூவியை கிரியேட் பண்ண போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் மங்கி அப்படின்னு நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க. கிட்ஸு கண்டிப்பாக ஒரு தரையாவது பார்த்துருப்பாங்க. எலிஃபென்ட் மங்கின்னு பெரிய வாய்ஸ் ஓவர்லாம் இருக்காது, பட் அதனோட ஆக்ஷன்ஸு, அதனோட சின்ன சின்ன சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதையே நான் பேஸ் கான்செப்டை எடுத்துகிட்டு அந்த லிங்கை கொடுத்து இதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடு, அந்த ஸ்டோரிக்கு உண்டான இமேஜ் ப்ராம்ப்ட்டு, வீடியோ ப்ராம்ப்ட்டு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நான் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க். இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 டூல் யூஸ் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா ChatGPT, இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் ப்ளஸ் ஸ்டோரி கிரியேஷன். இது எல்லாத்துக்குமே ChatGPT யூஸ் பண்ணேன். தென் இமேஜ் கிரியேஷனுக்கு வந்து கூகுளோட நேனோ பனானா யூஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து வீடியோ கிரியேஷனுக்கு வந்து ஃப்ளோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன். ஸோ இதில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம், அதாவது உங்களுக்கு ஒரு கதை இல்லைனாலும் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டியும் தேவையில்லை, உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபன்னாக ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு அச்சீவ் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டோரியும் கொடுக்கவே கிடையாது. நான் ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நீ ஒரு கதையை கொடு, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட் கொடுன்னு கேட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அதே ஒரு சீனரி வந்து ரெஃபரன்ஸாக அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீனரிஸ் வந்து அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன் தான். ஸோ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பிரபு சுந்தரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு பிரபு சுந்தரம் ஸ்டுடியோ. நான் உங்கள் பிரபு சுந்தரம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ கிரியேஷனை வந்து 3 செக்மெண்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ChatGPT யூசேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒன்லைனர் எலிஃபென்ட் மங்கி அப்படிங்கிறத ஒன்று கொடுத்து எனக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி, இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட் கூட நான் கேட்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து ChatGPT யூசேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ண இமேஜ் ப்ராம்ப்ட்டை வச்சு நான் இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராம்ப்ட்லேருந்து வீடியோ ஜென்ரேஷன் யூஸிங் கூகுள் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட் செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ChatGPT யூசேஜ். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு கதையாக இருக்கட்டும், இல்லை இமேஜ் ப்ராம்ப்டாக இருக்கட்டும், வீடியோ ப்ராம்ப்டாக இருக்கட்டும், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ChatGPT யூஸ் பண்ணி ஸ்டோரி, இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட் இதெல்லாமே ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட் 6 சீன் ஃபார் எலிஃபென்ட் அண்ட் மங்கி ஸ்டோரி, ரெஃபர் பிலோ லிங்க். அந்த லிங்க்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியேட் இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் ஃபார் 6 சீன்ஸ், மேக் இட் லைக் வால் டிஸ்னி பிக்சர் ஸ்டைல் ஜங்கிள் பேக்ரவுண்ட் அண்ட் 16:9 வைட் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ChatGPT ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 சீனுக்கு உண்டான இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதை நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்ட் இப்போ கொடுக்க போகிறேன். இதை வந்து நான் நேனோ பனானா யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேஷனோ, ஃப்ளோ யூஸ் பண்ணி வீடியோ கிரியேஷனும் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ரிஃபைன் பண்ணி மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட் கிரியேட் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு, வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா இமேஜ் கிரியேஷன். அதாவது கூகுளோட நேனோ பனானா நம்ம யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் ஒன்றா நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா 6 சீக்வன்ஸ் நம்ம வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் கூகுள் ஃப்ளோவில். இமேஜ் கிரியேஷனில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே நம்ம 6 சீன் கிரியேட் பண்ண போகிறோம். 6 சீன்லேயும் அந்த எலிஃபென்ட் மங்கி ஒரே மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் சினாரியோஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் குளோபல் கேரக்டர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா இமேஜ் ப்ராம்ப்ட் கூடயும் ஆட் பண்ணி போடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குளோபல் கன்சிஸ்டன்சி காப்பி பண்ணி போட்டுட்டோம். தென் சீனுக்கு உண்டான இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி போடுறோம். கிளிக் ஜெனரேட். இப்போ இமேஜ் கிரியேட் ஆக போகுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 சீனுக்கு உண்டான கேரக்டர் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் இமேஜ் ப்ராம்ப்ட் இதை போட்டு 6 இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
செக்மெண்ட் 3. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேஷன். ஏன்னா ஏற்கனவே கன்சிஸ்டன்ட் கேரக்டராக இமேஜை நம்ம வந்து 6 சீனுக்கு உண்டான க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ க்ரியேட் பண்ண ஒவ்வொரு இமேஜாக எடுத்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராம்ப்ட் ஒவ்வொரு சீனுக்கு உண்டான ப்ராம்ப்ட்டை நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ChatGPTலேருந்து காப்பி பண்ணி இங்கே போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் என்னென்னா சீக்வன்ஸாக நீங்கள் பண்ணலாம். இதில் நிறைய கிரெடிட்ஸ், அதாவது 1000 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கிரெடிட்ஸ் குறையும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோவோட இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட் டு வீடியோ, டெக்ஸ்ட்லேருந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ரேம்லேருந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ரேம் டு வீடியோ, தென் இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அதுவே அனலைஸ் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணும். தென் கிரியேட் இமேஜ். நம்ம இப்போ வந்து ஃப்ரேம் டு வீடியோ சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ, லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரைட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா VO3 ஃபாஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு தான் வந்து 20 கிரெடிட்ஸ் பர் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் ஆகும். நீங்கள் குவாலிட்டியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அவுட்புட் வந்து 1 தான் வச்சுக்கிறேன். நீங்கள் 2 வச்சிங்கன்னா 20 × 2 டைம்ஸ். ஸோ 40 கிரெடிட்ஸ் வீணாகும். ஸோ இதில் 1000 கிரெடிட்ஸில் நீங்கள் நிறைய சூஸ் பண்ணால் அதனோட கவுண்ட்ஸ் வேரி ஆகும், சீக்கிரம் பாயிண்ட்ஸ் போயிடும். ஓகே, ஃப்ரேம் டு வீடியோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் அப்லோட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் இல்லை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி க்ராப் பண்ணணும். அதாவது 2 ஆப்ஜெக்ட்டும் எலிஃபென்ட் மங்கி கிளியராக தெரியிற மாதிரி வச்சு நான் க்ராப் பண்ணி கொடுக்குறேன். இமேஜ் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆன வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சு. இந்த ப்ராம்ப்டையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜெனரேட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. வாவ், ரொம்ப ரியலிஸ்டிக்காக வால்ட் டிஸ்னி, பிக்சர் இந்த ரேஞ்சுக்கு குவாலிட்டியான ஒரு வீடியோ கிரியேட் ஆகிடுச்சு. நான் வெறும் இமேஜ் மட்டும் தான் கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக செம்ம குவாலிட்டியில் கிரியேட் ஆகிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 5 சீனுக்கும் இமேஜை க்ராப் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை காப்பி பேஸ்ட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு சீக்வன்ஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இது ஜென்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து எல்லா சீன்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி அவுட்புட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எலிஃபென்ட் மங்கி ஸ்டோரி வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கிட்ட க்ளோஸாக தான் இருக்குது. அதாவது அதில் எப்படியெல்லாம் ஒரு ஆக்ஷன்ஸு, ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, ஸோ எப்படியெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி கிட்ட இது இருக்குது. இது கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதில் ஷாக்கான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நீங்கள் ஃபஸ்ட் அனிமேஷன் மூவிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 60 FPS ஆர் 30 FPS வாட் எவர். நீங்கள் 30 FPSனால் ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம்ஸ். அதாவது ஃப்ரேம்ஸ்னால் இப்போ தான் டிஜிட்டல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரைவாங்க. நீங்கள் 30லேருந்து 60 பேப்பர் நீங்கள் ஒரு செகண்ட் ஃப்ரேம் நீங்கள் அங்கே காமிக்கிறதுக்கு நீங்கள் வரையணும். ஸோ அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் அனிமேஷன் மூவி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் மிக்கி மவுஸ், டொனால்ட் டக், இதெல்லாம் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணல தான். அவ்வளோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வச்சு அதுக்கு நிறைய டீம் இருக்கும், அவங்களாம் ஒர்க் பண்ணி தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ அது கூட விடுங்க, அது கூட பழைய மெத்தடு. புது மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு அனிமேஷனாக நீங்கள் பண்ணிட முடியாது. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரக்டர் க்ரியேஷன் பண்ணணும், ரிக்கிங் இருக்குது, ரெண்டரிங் இருக்குது, அந்த மாதிரி பல ஸ்டேஜஸ் இருக்குது நீங்கள் ஒரு அனிமேஷன் பண்ணுறது, என்ன மாதிரி சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே. ஆனால் இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமே கிடையாது. அந்த லேயரே தூக்கிட்டு ஹை லெவலில் உனக்கு என்ன வேணும் நீ அதை மட்டும் கொடு, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த ப்ராம்ப்டிங் மட்டும் இன்னும் டீட்டெயிலாக ப்ரிசைஸாக நம்ம கொடுக்க பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ண விஷயங்கள்லாம் அப்படிங்கிறதுக்குள்ளே பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.
இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். Thank you for watching. Love you all. See you on next video. Bye bye.